ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் ஃபேவரேட்டான முந்திரி கொத்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. என்னது, முந்திரி கொத்து இல்லாமல் தீபாவளியா? அந்த அளவுக்கு முந்திரி கொத்து தீபாவளிக்கான ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட். முந்திரி கொத்து செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பாசிப்பயிறு 1/2 கிலோ, கருப்பட்டி 400, தேங்காய் 1/2 மூடி, எள்ளு 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 250 கிராம். ஃபர்ஸ்ட் நம்ம பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் லோ ஃப்ளேம்லையே ஆயில் எதுவும் சேர்க்காம வறுத்துக்கோங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நாம் 1/2 கிலோ பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம். அதை 2 தடவையாக வறுத்துக்கோங்க. மொத்தமாக போட்டால் பாசிப்பருப்பு கருகிடும். வறுத்த பாசிப்பருப்பை 1-2 தட்டிக்கோங்க. சின்ன அம்மிக்கல், குழவிக்கல் ஏதாச்சும் இருக்கும், அதை வச்சு 1-2 தட்டிக்கோங்க. 1-2 உடைச்ச பாசிப்பருப்பை சொலவுல போட்டு பிடைச்சிங்கன்னா தோல் தனியாக வந்துடும். அது நமக்கு தேவையில்லை, தூர போட்டுறலாம். இதோ இந்த மாதிரி தோல் தனியாக வந்துடும். இதை கீழே போட்டுட்டு இந்த பருப்பை மட்டும் எடுத்துக்க போகிறோம். முன்னாடியெல்லாம் திருவைன்னு ஒரு கல் இருக்குமா, அதில் போட்டு இந்த பாசிப்பருப்பை திரிப்பாங்களாம். தோல் முழுசாக வந்துருமா. 1-2 தோல் எடுத்துட்டோம் பிடைச்சதுனால. அடுத்ததா பிடைச்ச பாசிப்பருப்பை மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுக்க போகிறோம். மையா அரைச்ச பாசிப்பருப்பை மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஒரு பேனில் ஆயில் எதுவும் சேர்க்காம லோ ஃப்ளேம்லையே எள்ளை வறுத்துக்கோங்க. எள்ளு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் அதை அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாசிப்பருப்பு மாவில் கொட்டிடுங்க. அதே பேனில் 1/2 மூடி தேங்காய் பூவை வறுத்து எடுத்துக்க போகிறோம். தேங்காய் நல்லா ப்ரௌன் கலரில் ஆற வர வறுத்துக்கோங்க. தேங்காய் நல்லா ப்ரௌன் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வறுத்த தேங்காவையும் நம்ம பாசிப்பருப்பு மாவோடு சேர்த்துருங்க. அவ்வளோதான், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முந்திரி கொத்துக்கு தேவையான பாகு ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் கருப்பட்டியை 1-2 உடைச்சி சேர்த்துக்கோங்க. கருப்பட்டி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு கருப்பட்டி எல்லாம் நல்லா கரைஞ்சதும் அதை அப்படியே ஒரு பவுலுக்கு ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்படி ஃபில்டர் பண்ணுறதுனால தூசி கல் எதுவும் இருந்தால் அப்படியே சஸ்டெயின் ஆயிரும். மறுபடியும் ஃபில்டர் பண்ண கருப்பட்டி தண்ணியை கொதிக்க வைங்க. நல்லா கொதிச்சு இந்த மாதிரி ஒட்டுற அளவுக்கு வரணும். அவ்வளோதான், பாகு ரெடி ஆயிருச்சு. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாசிப்பருப்பு மாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே பாகு ரொம்ப ஆட் பண்ணிட வேண்டாம். தேவைப்பட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாசிப்பருப்பு மாவு பாகு ரெண்டும் சேர்ந்து ஒன்றா வரும் வர பாகு ஆட் பண்ணால் போதும். இதிலிருந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. உருண்டை உருட்டும் போது பிரேக் எதுவும் இருக்கக்கூடாது. இதே போல் எல்லா உருண்டையும் உருட்டி வச்சுக்கோங்க. எல்லா உருண்டையும் உருட்டிட்டு ஒரு நைட் ஃபுல்லாக காய விட போகிறோம். இது மேலே சல்லடை இல்லைன்னா துணி போட்டு ஒரு நைட் ஃபுல்லாக காய விடுங்க. நெக்ஸ்ட் டே தான் பொரிச்சு எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் டே 250 கிராம் அரிசி மாவோட 1 பிஞ்ச் மஞ்சப்பொடி, 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இதோட 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பஜ்ஜி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் வடை சுடுற அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணி சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 2 லட்டாக எடுத்து மாவில் நல்லா டிப் பண்ணி எண்ணெயில் போட்டுருங்க. 2 லட்டு இல்லைன்னா 3 லட்டாக எடுத்துக்கோங்க. அதனால தான் அதுக்கு பேர் முந்திரி கொத்து. கொத்து கொத்தாக போட்டு தான் பொரிக்கணும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் மறுபக்கம் மெதுவாக திருப்பி போடுங்க. 2 பக்கமும் நல்லா வெந்ததும் முந்திரி கொத்தை வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான். இதே போல் எல்லா முந்திரி கொத்தும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ பாசிப்பருப்புக்கு 30 முந்திரி கொத்து வந்தது. இந்த ஸ்வீட் ரெசிபியில் நம்ம ஜீனி எதுவும் ஆட் பண்ணலை. அதனால இந்த முந்திரி கொத்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாசிப்பருப்பும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹெல்த்தியான ட்ரெடிஷ்னலான முந்திரி கொத்து வீட்டிலையே ரெடி. இந்த முந்திரி கொத்து 15 நாள் வரை கெடாது. இந்த முந்திரி கொத்து திருநெல்வேலியில் ரொம்ப ஃபேமஸ். தீபாவளி ஸ்வீட்டில் கண்டிப்பாக இந்த முந்திரி கொத்து இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.